Get started by download Google Play Store. Buy Mode mobile app. வணக்கம். திருக்குறள் கூறும் மருத்துவம் மருந்து அதிகாரத்தின் விளக்கம். இந்த அதிகாரத்துக்கு மருந்துன்னு பேர் வச்சிருக்காரு. ஆனால் ஒரு மருந்து கூட சொல்லலையே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். உண்மை என்னென்னா, திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை முழுமையாக பின்பற்றவங்களுக்கு எந்த நோயுமே வராது. நோயே வராதவங்களுக்கு எதுக்கு மருந்து? அதனால தான் அவர் எந்த மருந்தை பற்றியுமே சொல்லலை. நோய் ஏன் உருவாகுதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அந்த நோயை எப்படி குணப்படுத்துறதுங்கிறதும் தெளிவாக சொல்லிட்டார். பசி இல்லாமல் சாப்பிட்றது, உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்றது, இது ரெண்டு தான் நோய்கள் உருவாக முக்கிய காரணமாக இருக்குது. அது ரெண்டையும் செய்யாமல் இருந்தாலே எந்த நோயும் உருவாகாது. சரி, இந்த கிருமிகளால் வர நோய், தொத்து நோய், பரம்பரை நோய், இதை பற்றிலாம் திருவள்ளுவர் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். உண்மை என்னென்னா, தொத்து நோய் எளிமையாக யாருக்கும் பரவிடாது. இப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கும் குறைவாக உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நோய் தொத்தும் பரவுன்னு சொல்கிறாங்கல்ல. திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி பசிச்சு சாப்பிட்டு பசியின் அளவுக்கு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எந்த நோயும் அண்டாது, பரம்பரை நோயும் வராது. இப்போ கிருமி கோட்பாடு, இப்போ ஆங்கில மருத்துவத்தை தன்னோட சேர்த்துக்கிட்ட, ஆங்கில மருத்துவத்தை நம்பி இருக்கிற மருத்துவங்களை தவிர வேறு எந்த பாரம்பரிய மருத்துவத்திலையும் கிருமினால் நோய் வரும்னு சொல்ல மாட்டாங்க. ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், இப்படி நம்ம நாட்டோட இயற்கை மருத்துவத்தில் கூட கிருமினால் நோய் வரும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கிருமினால் நோய் வராது. ஒரு நோயாளிக்கு நோய் உண்டான பிறகு தான் கிருமி உருவாகுமே ஒழிய கிருமி உருவானதுக்கப்புறம் நோய் வராது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிபி எடுத்துக்கிறோமே, முதல்ல அவருக்கு அது காய்ச்சலாவோ இருமலாவோ இருந்து பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு அப்புறம்தான் டிபி கிருமி உருவாகுமே ஒழிய டிபி கிருமி வந்து அப்புறமா இருமல் உருவாகாது. இது கிருமி கோட்பாடு இன்னொரு வீடியோவாக இன்னொரு நாள் பார்ப்போம். தங்களுடைய பாரம்பரிய மருத்துவத்தை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிறாத, மனித உடல்களை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிறாத பாரம்பரிய மருத்துவங்க தான் கிருமி கோட்பாடை ஆங்கில மருத்துவத்திலேருந்து சேர்த்துக்கிட்டாங்க, நம்புகிறாங்க. அவங்க அது மூலம் விட்டுட்டு தன்னுடைய பாரம்பரிய மருத்துவத்தை முழுசாக மூலம் புரிஞ்சுக்கணும். சில குடும்பத்தில் பல பேருக்கு, பல குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரே வகையான நோய் இருக்கும். அப்போ இது பரம்பரை நோய் தானே, இதை பற்றி திருவள்ளுவர் ஒன்றும் சொல்லலையேன்னு கேட்டால், இது பரம்பரை நோய் கிடையாது. இது அவங்க வாழ்கிற தவறான வாழ்க்கை முறையினால் உருவாகிற நோய். கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, ஒத்துக்காத உணவு சாப்பிட்றது, ரசாயனங்களை சாப்பிட்றது, இதனால தான் அவங்களுக்கு நோய்கள் உருவாகுது. இப்போ ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்க, கர்ப்பமாக இருக்கும்போது பசி இல்லாமல் சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கெமிக்கல் உள்ள உணவுகளை சாப்பிட்றது, இப்போ இந்த மாதிரி வாழ்க்கை முறை செய்கிறது, அப்புறம் சத்து உணவு, சத்து மாத்திரை, தடுப்பூசி, இப்படி பல விஷயங்கள் செய்கிறனால தான் குழந்தைங்களுக்கு நோய்கள் பரவுது. இது பரம்பரை நோய் இல்லை, இது தவறான வாழ்க்கை முறையினால் வர்ற நோய்கள். திருவள்ளுவர் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, பசி உண்டான பிறகு எவ்வளோ பசிக்குதோ அந்த பசியின் அளவுக்கு ஏற்ப எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவை சாப்பிடுங்க, அசதி வந்தால் ஓய்வெடுங்க, இரவில் சீக்கிரம் படுங்க. இதன் மூணையும் பின்பற்றினா கண்டிப்பாக எல்லா வகையான நோய்களும் குணமாகும். சாப்பாடு, ஓய்வு, உறக்கம், இது மூணும் ரொம்ப முக்கியம். ஒருவேளை இப்போ நோய் உள்ளவங்களாக இருந்தால் சாப்பாடை குறைங்க, இரவில் பட்னியாக படுங்க. எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நோய் குணமாகும். மருத்துவம் பார்க்குறேன், வைத்தியம் பார்க்குறேன்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை அழிச்சிடாதீங்க. திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி பசிச்சு சாப்பிடுங்க, இரவில் விரைவாக தூங்குங்க, அசதி வந்தால் ஓய்வெடுங்க. எப்போவுமே நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி.